ஹாய் வியூஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்க யூனிட் மட்டும் தான் இருக்குது, மீதி கிடையாது. அதாவது யூனிட் 1 பேரியல் பொருளாதாரம், யூனிட் 2 தேசிய வருவாய், யூனிட் 3 வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், யூனிட் 4 நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள், யூனிட் 5 பணவியல் பொருளியல், யூனிட் 6 வங்கியியல், யூனிட் 7, 8 கிடையாது, யூனிட் 9 நிதி பொருளியல், யூனிட் 10 சுற்றுச்சூழல் பொருளியல், யூனிட் 11 பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், யூனிட் 12 சிலபஸில் கிடையாது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக்ஸில் மட்டும் 15 கேள்விகள் கேட்கப்படுது. ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம். பேரியல் பொருளாதாரம். ஃபஸ்ட் கொஷின், பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை? ஆன்சர் நுண்ணியல் மற்றும் பேரியல். செகண்ட் கொஷின், மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அதற்கு ஆன்சர் ராக்னர் பிரிக்ஸ். தேர்ட் கொஷின், நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். ஃபோர்த் கொஷின், பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது? ஆன்சர் வருவாய் கோட்பாடு. ஃபிஃப்த் கொஷின், பேரியல் பொருளாதாரம் என்பது பற்றிய படிப்பு? ஆன்சர் மொத்தங்களும் மேலே கொடுக்கப்பட்ட அனைத்தும், அதாவது தனிநபர்கள், நிறுவனங்கள், நாடு ஆகியவற்றை பற்றிய படிப்பு பேரியல் பொருளாதாரமாகும். சிக்ஸ்த் கொஷின், ஜேஎம் கீன்ஸ் பங்களிப்பு குறிப்பிடுக? ஆன்சர் பொது கோட்பாடு. செவன்த் கொஷின், பொதுவாக விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் ஆகும். எய்த்து கொஷின், பொருளாதார கொள்கையின் அவசியத்தை குறிப்பிடுக? ஆன்சர் மேலே குறிப்பிட்ட அனைத்தும், அதாவது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது. நைன்த் கொஷின், ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக? ஆன்சர் உற்பத்தி மற்றும் நுகர்வு. 10th கொஷின், ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது? ஆன்சர் மேலே குறிப்பிட்ட அனைத்தும், அதாவது உற்பத்தித்துறை, நுகர்வுத்துறை, அரசுத்துறை. 11th கொஷின், எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? ஆன்சர் முதலாளித்துவ அமைப்பு. 12th கொஷின், பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஷ் ஆகும்? ஆன்சர் சமத்துவ பொருளாதார அமைப்பு ஆகும். 13வது கேள்வி, முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித். 14, முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா. 15, சமத்துவத்தின் தந்தை? ஆன்சர் கார்ல் மார்க்ஸ். 16, தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் கலப்பு பொருளாதாரம். 17, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு ஆகும். 18, கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி? ஆன்சர் வருவாய். 19, இருதுறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக? ஆன்சர் குடும்பங்களும் நிறுவனங்களும். 20, திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது? ஆன்சர் 4 துறை மாதிரி. நெக்ஸ்ட் யூனிட் 2 தேசிய வருவாய். ஃபர்ஸ்ட் கொஷின், உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி என்பது தேசிய வருவாய். செகண்ட் கொஷின், முதன்மைத்துறை என்பது விவசாயம். தேர்ட் கொஷின், எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் 3 முறை. ஃபோர்த் கொஷின், எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் வருமானம். ஃபிஃப்த் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஆன்சர் ஜிஎன்பி. சிக்ஸ்த் கொஷின், டேஷ் துறையின் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது? ஆன்சர் கட்டடத்துறை. செவன்த் கொஷின், மூன்றாம் துறை டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பணிகள்.
8th கொஷின் ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஆன்சர் பொருளாதாரம். 9th கொஷின் டேஷ் ஆல் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். ஆன்சர் நாட்டின் மக்கள் தொகை. 10th கொஷின் ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். 11th என்என்பி என்பது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். 12 மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். 13 இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. 14 என்என்பி இருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி. 15 உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் காரணி செலவில் என்என்பி. 16 ஒரு நாட்டின் வருமானம் என்பது தலைவீத வருமானம். 17 பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் உண்மை தேசிய வருவாய். 18 கீழ்கண்டவற்றுள் இது ஓட்ட கருத்துரு. ஆன்சர் மாத வருமானம். 19 பிக்யூஎல்ஐ என்பது டேஷின் குறியீடு. ஆன்சர் பொருளாதார நலன். 20 மிக அதிக அளவிலான தேசிய வருமானம் தனியார் துறையிலிருந்து வருகிறது. யூனிட் 3 வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். ஃபர்ஸ்ட் கொஷின் நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது முழு வேலைவாய்ப்பு எனப்படும். செகண்ட் கொஷின் அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு இயங்கும் சமுதாயம். தேர்ட் கொஷின் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி 0. ஃபோர்த்து தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு. ஆன்சர் பொருளாதாரம் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும். ஃபிஃப்த் கொஷின் ஜேபி சே ஒரு தொன்மை பொருளியலாளர். சிக்ஸ்த் கொஸ்டின் கீன்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது. ஆன்சர் குறைவு வேலைவாய்ப்பு. செவன்த் கொஷின் வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஷ். ஆன்சர் அங்காடி வீதி. எய்த்து கொஷின் கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது விளைவு தேவை பற்றாக்குறை. நைன்த்து சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஷ் நிகழ்வு ஆகும். வட்டியின் நிகழ்வு. 10th கொஷின் நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஷ் கோட்பாடு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. கீன்ஸின் கோட்பாடு. 11th வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாடு அடிப்படை கருத்துரு. ஆன்சர் விளைவு தேவை. 12th தொகு தேவையின் கூறு டேஷ் ஆகும். அரசு செலவு. 13 மொத்த அளிப்பு சமம். ஃபார்முலா சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப். 14 தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு டேஷை எடுத்துரைக்கிறது. சில சூழல்களில் அரசின் தலையீடு எடுத்துரைக்கிறது. 15 கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் பொருளாதார மந்தநிலைக்கு காரணமாக உள்ளது. ஆன்சர் உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்தளவு மொத்த தேவை. 16 தொன்மை கோட்பாடு டேஷை ஆதரிக்கிறது. சமநிலை வரவு செலவு. 17 குறுகிய காலம் சமநிலையை கீன்ஸின் கோட்பாடாக வலியுறுத்தியது. 18 தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் டேஷுக்கான வெகுமதி. ஆன்சர் சேமிப்புக்கான வெகுமதி. 19 கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது டேஷ் ஆகும். வட்டி வீதம் ஆகும். 20 ஒரு பொருளாதாரத்தில் டேஷ் இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்தியது. ஆன்சர் தானியங்கும் விலைக்கருவி. யூனிட் 4 நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது சி/ஒய். செகண்ட் கொஸ்டின்
இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால் நுகர்வு சார்பு கோடு செங்குத்து நோக்கி செல்லும். தேர்டு, கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8 ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் ரூபாய் 1000 இருந்தால் நுகர்வு எவ்வளவு? ஆன்சர் 810. ஃபோர்த் கொஷின், கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எவ்வளவு? ஆன்சர் 0.8. ஃபிஃப்த் கொஷின், கீன்ஸின் நுகர்வு சார்பு C = 10 + 0.8y ஆக இருந்தால் செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் சராசரி நுகர்வு நாட்டம் எவ்வளவு? ஆன்சர் 0.9. சிக்ஸ்த்து, தேசிய வருவாய் உயரும்போது APCயின் மதிப்பு குறைந்து சென்று MPCயின் மதிப்பை நெருங்கிவிடும். செவன்த்து, ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் ஆன்சர் மொத்த தேவை உயரும். எயித்து, குறைவான வட்டி வீதம் கடனையும் செலவையும் அதிகரிக்கும். நைன்த்து, இறுதிநிலை நுகர்வு விருப்பு = நுகர்வு மாற்றம் / வருவாய் மாற்றம். டென்த்து, மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு நுகர்வு சார்பு. 11th, MPCயும் MPSஐ கூட்டினால் கிடைப்பது 1. 12th, வருவாய் உயர்ந்தால் நுகர்வு உயரும். 13th, முதலீடு தன்னிச்சையானது என அனுமானிக்கப்பட்டால் ADயின் சாய்வை நிர்ணயிப்பது. ஆன்சர் இறுதிநிலை நுகர்வு நாட்டம். 14, மொத்த சேவை இடம்பெயர்ந்த பின்னர் வெளியீடு எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது. 15, பெருக்கியின் மதிப்பு. ஆன்சர் A மற்றும் A, அதாவது 1/1 - MPC ஆர் 1/MPS. 16, MPC = 0.5 எனில் பெருக்கியின் மதிப்பு. ஆன்சர் 2. இந்த மேலே இருக்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் தெரிஞ்சிடும். 17, ஒரு திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தில், அதாவது ஓப்பன் எக்கனாமி, இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை குறைக்கிறது. கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு MECயை வட்டி விகிதத்தையும் சார்ந்தது. 19, மிகைப்பெருக்கி என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் J.R. ஹிக்ஸ். 20, MEC என்ற கருத்துரு அறிமுகப்படுத்தியவர் J.M. கீன்ஸ். யூனிட் 5, பணவியல் பொருளியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், RBIயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் மும்பை. செகண்ட் கொஸ்டின், பணம் என்பது உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். 3, காகித பண முறையை மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு. 4th, M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். ஆக்சுவலாக புக்கில் புக் பேக்கில் B கொடுத்துருக்காங்க, அது தப்பு. கரெக்டான ஆன்சர் என்னன்னா C தான் கரெக்டு. என்ன ஆன்சர்னா வங்கியின் சேமிப்பு வைப்புகள். 5th கொஷின், இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு 1911. MV என்பது சட்டப்பூர்வ பண அளிப்பு. 7, பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரிப்பு. 8, உயர் பணவீக்கம் மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினையே ஏற்படுகிறது. 9, கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம். 10, பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? ஆன்சர் கடன் பெற்றோர். 11, டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வதாகும். ஆன்சர் எதிர்பணவீக்கம். 12, தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது தேக்கம். 13, பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் என அழைக்கின்றோம், வணிக சுழற்சி. 14, மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். ஆன்சர் மிக குறைந்தபட்சமாக. 15,
பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றின் செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வகுத்தவர் கிரௌதர். 16. பற்று அட்டை என்பது நெகிழிப் பணம். 17. ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பரிவர்த்தனை கருவி. 18. MV = PT என்ற சமன்பாட்டில் V என்பது ஆன்சர் பணத்தின் சுழற்சி வேகம். 19. விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது. மிதமான பணவீக்கம். டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தின் எந்த வகையிலும் பாதிக்காது. தவழும் பணவீக்கம். யூனிட் 6 வங்கியியல். ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். 2. ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை மற்றும் அதாவது வைப்புகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் கடன் வழங்குவது. 3. வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு ஆன்சர் மேற்சொன்ன அனைத்தும். என்னென்னா முதன்மை பணி, இரண்டாம் நிலை பணி, மற்ற பணிகள். 4. வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் கடன் பணம் மற்றும் முன்பணம். 5. கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடன் மற்றும் முன்பண பெருக்கம். 6. வங்கியல்லா நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை. வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. 7. மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு. பணவியல் அதிகார அமைப்பு. 8. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 9. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி. மைய வங்கிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி, அதுதான் மைய வங்கின்னு அழைக்கப்படுது. 10. வங்கி விகிதம் என்பது முதல் நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. 11. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். 12. நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை. 13. விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1963. 14. நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது மார்ச் 1982. 16. மாநில நிதிக் கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசு. 17. பணவியல் கொள்கையை வடிவமைப்பது ஆன்சர் மைய வங்கி. 18. நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இணைய வங்கி. 19. ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் தானியங்கி பண வழங்கும் இயந்திரம், இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். 20. 2016 பண மதிப்பு நீக்கம் எந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000. யூனிட் 9 நிதி பொருளியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நவீன அரசு எனப்படுவது ஆன்சர் நலம் பெறும் அரசு. கீழ்காண்பவற்றுள் தனியார் நிதியின் பண்புகள் இல்லாதது. ஆன்சர் விளம்பரப்படுத்துதல். 3. வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. ஆன்சர் மேல் குறிப்பிட்ட அனைத்தும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். 4. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது? எளிமை விதி. 5. கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. செகண்டு, அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செஞ்சிருக்கிறது. ஆன்சர் 2. ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. ஸோ அதான் கரெக்டு.
6th கொஷின் ஜிஎஸ்டி இதற்கு சமம் விற்பனை வரி. 7th இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் வசதி. 8 கீழ்வருவனவற்றுள் எது நேர்முக வரி? ஆன்சர் வருமான வரி. 9th கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? ஆன்சர் விவசாய வருமான வரி. 10th அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது? ஆன்சர் சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம். 11 வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை. 12 மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை. 13 பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது பொருளாதார முன்னேற்றம். 14 பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது? ஆன்சர் அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். 15 பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை. ஆன்சர் இவை அனைத்தும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல். 16 பொது கடனை மாற்றுதல் என்பது? ஆன்சர் அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். 17 பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பகேட் பெறப்பட்டது. அதன் பொருள் சிறிய பை. 18 கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது இந்தியாவின் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? ஆன்சர் வருவாய் பற்றாக்குறை. 19 நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? ஆன்சர் நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுவது. 20 கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி. ஆன்சர் இரண்டும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட்டு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இரண்டுமே சரி. யூனிட் 10 சுற்றுச்சூழல் பொருளியல். என்விரான்மெண்ட் என்ற வார்த்தை டேஷ் என்ற பொருள் கொள்ளும் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது. ஆன்சர் என்விரோனியா. செகண்ட் பாயிண்ட் கொஷின் உயிர்சார் பயோட்டிக் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் உயிர் வாழ்வன. தேர்டு சூழலியல் என்பது எந்த ஒன்றின் சிறிய பகுதி? ஆன்சர் பயோஸ்பியர். ஃபோர்த்து பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஜோசப் ஸ்டிக்லிஸ் மற்றும் எட்வர்டு சாம்பலின். ஃபிஃப்த்து சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை? ஆன்சர் சந்தையிடா பொருட்கள். சிக்ஸ்த்து தூய பொது பொருட்களில் நுகர்ச்சி என்பது போட்டியுடையது. செவன்த்து சுற்றுச்சூழல் பொருளியலின் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றும் சந்தை தோல்விக்கு காரணமானதும் டேஷ் ஆகும். எதிர்மறை புறவிளைவுகள். 8 வெளிக்காற்று மாசுக்கு டேஷ் காரணமாகும். ஆன்சர் மோட்டார் வாகனங்கள். 9th கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதால் பங்களிப்பை செய்வது கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது மோட்டார் வாகனங்கள் அதோட புகைகள். 10 பின்வரும் எது உலக வெப்பமயமாதலுக்கு காரணம்? ஆன்சர் வெப்பநிலை அதிகமாதல். 11 பின்வரும் எந்த ஒன்று புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது? ஆன்சர் ஓசோன் படலம். 12 உலக வெப்பமயமாதல் டேஷ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் பருவநிலை மாறுபாடு. 13 பின்வரும் எந்த ஒன்று உலக வெப்பமயமாதலின் எதிர்பார்க்கப்படும் விளைவு? ஆன்சர் கடல் மட்டம் உயர்தல். 14 சத்துக்களை அதிகப்படுத்தும் செயல் எப்படி அழைக்கப்படுகிறது? ஆக்சுவலாக புக் பேக்கில் ஏ கொடுத்துருக்காங்க யூட்ரிஃபிகேஷன், ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னென்னா சி தான், செறிவூட்டல். 15 மண் மாசுவிற்கு முதல்நிலை காரணம்? ஆன்சர் ரசாயன உரங்கள். 16 வன அழிவிற்கான முதன்மை காரணம் மரம் வெட்டும் தொழில். 17 மின்னணு கழிவுகள் டேஷ் என்ற பொதுவாக குறிப்பிட வருகிறது. ஈ கழிவுகள். 18 அமிலமலை டேஷ் விளைவுகளில் ஒன்று.
காற்று மாசு. 19 நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம். ஆன்சர் 2030. 20 அதாவது கொஷின். காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி எது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். என்னென்னா சிந்து கங்கை, வட இந்தியா என்று கங்கை எல்லாமே காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி. 11 பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். ஃபர்ஸ்ட் கொஷின். வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் இது? ஆன்சர் புதிய பொதுநல அணுகுமுறை. செகண்ட் கொஷின். பின்வருவற்றில் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதது எது? ஆன்சர் விரிவான கருத்து. தேர்டு கொஷின். கீழ்கண்டவற்றில் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? ஆன்சர் வறுமையின் நச்சு சுழற்சி. ஃபோர்த்து கொஷின். கீழ்கண்டவற்றில் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும்? ஆன்சர் மனித வளங்கள். ஃபிஃப்த் கொஷின். பொருளாதார வளர்ச்சி டேஷை அளவிடுகிறது? ஆன்சர் உற்பத்தி அதிகரிப்பு. சிக்ஸ்த் கொஷின். அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாக இருக்கின்றன ஏனென்றால்? ஆன்சர் ஆ மற்றும் ஆ. சேமிப்பு குறைவாக உள்ளது, முதலீடு குறைவாக உள்ளது. அதான் ஆன்சர். செவன்த் கொஷின். கீழ்கண்டவற்றில் எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? ஆன்சர் காந்திய திட்டம். எயித்து கொஷின். கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரய்யா திட்டம். இது காலக்கிரம வரிசைப்படி சொல்லணும்னா ஆன்சர் பி விஸ்வேஸ்வரய்யா திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், மக்கள் திட்டம். நைன்த்து கொஷின். எம்என் ராய் வழங்கிய திட்டம் எது? மக்கள் திட்டம். டென்த்து கொஷின். சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு? ஆன்சர் ஃப்ரான்ஸ். பட் புக்கில் வந்து ஜெர்மனி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு கிடையாது. ஃப்ரான்ஸ் தான் கரெக்டு. 11th கொஷின். குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்தும் திட்டம். 12th கொஷின். நீண்டகால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம். 13th கொஷின். நீண்ட கால திட்டத்தின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஷ் மாற்றமாகும்? ஆன்சர் தொழில் மாற்றமாகும். 14th. சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். 15th. இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1950. 16th கொஷின். அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் ஃப்ரெடரிக் ஹேயக். 17. முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்டகால திட்டமிடல். 18. நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் அமைச்சரவை தீர்மானம். 19. நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம்? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 20. சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பகுதியில் உள்ளவர் இருப்பார்? ஆன்சர் பிரதமர். தேங்க்யூ.